எனக்கு ஒரு டச் போன் வாங்கினான்னு கேட்டான். நல்லா கேளுங்க. யாரு? கொலம்பியா. கொலம்பியா டச் போன் கேட்ட உடனே சரி கையில ரூபா இல்ல. எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்னையா? 20,000 வார வட்டி வாங்கினேன். நல்லா கேளுங்க. சரி 20,000 வார வட்டி வாங்கி என் குழந்தையாளுக்கு பாக்ஸ்ல வச்சு எப்ப சார்ஜ் ஒயர் உள்ள வச்சு அப்ப டச் போன கொண்டு என் குழந்தையா வீட்டுல கொண்டு கொடுத்தேன். அடேங்க அப்பா 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வண்டியில போய் வீட்டுல கொண்டு கொடுத்தேன். சரி ஒரு நாள் பச்சை தண்ணி தந்தா குடிச்சிட்டு வந்தேன். பச்சை தண்ணி சரி டச் போன வாங்கி கொடுத்ததுதான். என்னாச்சு? என் அம்மா என் வீட்டுக்காருக்கு 1000 ரூபாய்க்கு பட்டஞ்சு வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆமா குழந்தையாளுக்கு வார வட்டி வாங்கி 20,000 டச் போன் வாங்கி கொடுத்தேன். டச் போன் வாங்கி கொடுத்ததுதான். என்னாச்சு? 3 மாசமா என்ன நடக்குது தெரியுமா? அவ அங்க இருந்து மெசேஜ் அனுப்ப, நான் அங்க இருந்து மெசேஜ் அங்க அனுப்ப, அவ மிஸ் கால் எனக்கு அடிக்க, நான் மிஸ் கால் அங்க அடிக்க. ஆமா கடைசியில நிலைமை என்னாச்சு? ஊட்டிங்க மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா என் வீட்டுக்காரர் போட்டு என்ன அடிக்க கடையில இந்த ரூட்டிங்க மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னாச்சு? நான் குழந்தையாளுக்கு டச் போன் வாங்கி கொடுத்ததுனால 2 மாசமா குடும்பத்துல டச்சே இல்லாம போயிட்டு டச் போனாலும் இடத்துல இருக்கு. எங்க அக்கா பாருங்க அழகான டச் பண்ணி போன் எடுக்காவா. நான் காலையில பார்த்தா கருப்பா இருப்பேன், செல்லுல பார்த்தா சிவப்பா இருப்பேன். ஆனா உள்ள டவர் இல்ல, பேட்டரி இல்லாம வீட்டம்மாளுக்கு செல்லு வாங்கி கொடுக்க முடியல உனக்கு? அவன் 1000 ரூபாய்க்கு கேட்டா கொடுக்கல. குளிர்காலம் 20,000 வார வட்டி அடையாம. வயசு என்னாவது உங்களுக்கு? யாருக்கு? உங்களுக்கு வயசு என்ன? கை பிறந்தாக்கா 62. அவ்வளவுதான். 2 பேரும் ஓடி பார்ப்போம், யாரும் ஓடுவான்னு பார்ப்போம். யாரு? குழந்தையா கூடயா? ரொம்ப வித்தியாசம். வயசை பாருங்கய்யா, சைஸ பாரு. நான் அந்த ஊருக்கு 25 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நீர் தான் புதுசு. நான் எல்லா கோயிலுக்கும் வந்திருக்கேன். ஐசி வட்டி மீ நோ பலாப்பழம் டோட் வெரி முடிதான் முடி போனாப்பிலே 3 வருஷம். அஞ்சாப்புல 5 வருஷம். வேலை கண்டாட்டு போயிட்டோம். எட்டாப்புல 8 வருஷம். அப்படியாக இருக்கக்கூடிய வேலையிலே பாருங்க ஈசனாகப்பட்ட சிவபெருமானிடத்திலே வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு ஆமா அம்மையாகப்பட்ட இந்த பேத்தி பிரம்மசக்தியாகப்பட்டவள் ஆமையா அப்படியே அங்கே அமர்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படியே தவம் இருக்கிறாமா? எப்படி தவம் இருக்கிறாள் பாருங்கன்னா, மடியப்பாடி உலகாலும் உமையவளே உன் பாதம் பணிந்து